போகிறது பட்டியலா ஃபேண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபேண்ட்டை வந்து இப்படி ரெட்டையாக விரிச்சுக்கணும். ஆல்ரெடி கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டையாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த கிளாத்தை வந்து இப்படி 4ஆக மடிக்கணும். கரையும் இப்படி சேர்த்து வச்சு மடிச்சுக்கணும். மடிப்பு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரணும். நல்லா எடுத்து போட்டு துணியெல்லாம் சரிசமமாக எடுத்து போட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அளவு ஃபேண்ட் வச்சு தான் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு ஃபேண்ட் அளவே எல்லாம் ஓகே தானே? முடிஞ்சுக்கணும். இப்போ கட் பண்ண போகிறது பட்டியலா ஃபேண்ட்டு. அளவு ஃபேண்ட் போட்டு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு துணி வந்து ரெட்டையாக இருக்கும், அதை இப்படி மடித்து 4ஆக போடணும். ஓப்பன் சைடு வந்து அப்படியும், ஓப்பன் இல்லாத சைடு வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். ஓகேவா? இப்போ அளவு ஃபேண்ட்டில் எல்லாமே இதே அளவு தான். இதே அளவு தானே? இதுவுமே பட்டியலா ஃபேண்ட்டு தான். அளவு ஃபேண்ட்டுமே இப்படி ரெட்டையாக மடித்து போட்டு கரெக்டாக நல்லா எடுத்து விட்டுக்கணும். இப்போ வந்து சப்போஸ் காலுக்கு கீழே வந்து கீழே தனியாக வைக்காமல் மடிச்சு தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான அளவு எடுத்துக்கணும். கீழே வந்து ஒரு மடிக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 இன்ச். இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு இந்த மாதிரி கிராஸாக. இது அளவு ஃபேண்ட்டோட கரெக்டான அளவு. இது வந்து மடிக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ கரெக்டான இடுப்பு ஹைட்டு இதான் கரெக்டான அளவு. தையலுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ இது பட்டியலா ஃபேண்ட்டுங்கிறதுனால வர அளவுக்கு நம்ம லென்த் எடுத்துக்கலாம். சப்போஸ் சாதா ஃபேண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக வரைஞ்சிக்கலாம். இப்போ பட்டியலா ஃபேண்ட்டுங்கிறதுனால எந்த அளவுக்கு துணி வருதோ அந்த அளவுக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம். இங்கிருந்து லைட்டாக கோலு இந்த மாதிரி, அப்புறம் இங்கேருந்து வளைவு. இது வந்து ஃபேண்ட்டோட கரெக்டான அளவு. இது வந்து இப்படி மடித்து வைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். ஓகேவா? இது வந்து கோலு வளைவு. இங்கே வந்து நம்ம சைடு லூஸ் விட்டுருக்கோம் தையலுக்குன்னு சொல்லிட்டு. பேண்ட்டோட கரெக்டான அளவு இதுதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் ஒரு 2 இன்ச் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஃபேண்ட் இங்கே வரைஞ்சாச்சுன்னா பட்டி வந்து இங்கே தான் வரையணும். ஓகேவா? இப்போ எப்படி ஃபேண்ட் 4ஆக போடுறோமோ அதே மாதிரி தான் இந்த துணி பேலன்ஸ் இருக்க பட்டிக்கு இது துணி இப்படி ரெட்டையாக போட்டு கரெக்டான அளவு. இப்போ ஹைட்டு வந்து இதான், அகலம் வந்து இந்த அளவில் இருக்குது, ஹைட்டு வந்து இந்த அளவு இருக்குது. இப்போ தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச் எடுத்துக்கணும் சுற்றளவு. இப்போ ஹைட்டு இந்த அளவு இருக்குதுன்னா தையலுக்கு வந்து ஒரு 2 இன்ச் இப்படி பாக்ஸ் மாதிரி. இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு. ஏன்னா மேலே 1 இன்ச் மடிச்சிருவோம், கீழே ஒரு 1 இன்ச் வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு போயிடும். அதனால் 2 இன்ச்சு. இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டான அளவு. இங்கே 2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். ஓகேவா?